கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தியானத்திற்கு அடையாளமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தேவாலயத்துல எழுந்து நின்று வாசிக்கும்படியாய் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதியும் இந்த ஏசாயா 61ஆவது அதிகாரம் தான். இதே சம்பவத்தை தான். இதுல ஒவ்வொரு காரியத்தை ஒவ்வொரு நாள் நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை ஏசாயாவின் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்துகிறது. என்னன்னா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் அப்படிங்கிறார். இப்ப சாம்பல் லைஃப்ல அனுமதிக்கிறது அல்லது சாம்பல் எனப்பட்டது வாழ்க்கையில வருகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சாம்பல் எதை அறிவிக்கிறது? இன்றைக்கு ஆசாரிப்பு கூடாரத்துல கூட பலி செலுத்தி முடிந்ததுக்கு அப்புறம், எரிந்து போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த சாம்பலை எடுப்பதற்கு என்று சொல்லி சில பாத்திரங்களையே தேவன் செய்ய சொல்லி இருக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்தில் மாத்திரமல்ல, சாலமோன் கட்டின தேவாலயத்துல கூட தாவீதினுடைய சிநேகிதனாகிய ஈராம் எனப்பட்ட ஒரு மனுஷன் வெண்கல பாத்திரங்களை செய்து இதிலே சாம்பலை எடுக்கும்படியாக காணிக்கையாக சாலமோனிடத்துல கொடுத்திருக்கிறார். அப்ப சாம்பல் எதை அறிவிக்கிறது அப்படிங்கிறத விட வேத சொல்லுகிறதுங்க, யோபுவின் புஸ்தகத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்துல, அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்திருந்தான். எப்பேற்பட்ட ஒரு மனிதன்னா, நல்ல குடும்பம் இருந்தது, நல்ல மனைவி இருந்தாங்க, நல்ல வீடு வசதி, எல்லா விதத்திலையும் கர்த்தராலே நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன். அந்த மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை யோபுவின் புஸ்தகத்தினுடைய 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, ஊஸ் தேசத்தில் யோபு எனும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். இப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எதிர்பாராத விதமாக இழப்புகளின் மேல இழப்புகள் வருகிறது. ஒரே நாள்ல பிசினஸ் எல்லாம் ஒன்றுமில்லாத நிலைமைக்கு போயிருது. ஆடு மாடு மிருக ஜீவன்கள் அத்தனையும் ஒரே நாள்ல அழிஞ்சு போயிருது. மனைவி எதிராக மாறிடுறாங்க. பிள்ளைகள் 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஒரே நாள்ல 10 பிள்ளைகளும் இறந்து போயிடுறாங்க. வேலைக்காரிகள் எல்லாம் போய் கடைசியா வீடு இடிஞ்சு குடியிருப்பதற்கு இடமில்லாமல் இருந்த அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா கொடிய வியாதி எனப்பட்டது வந்து விடுகிறது. சாம்பல் எனப்பட்டது என்னன்னா, துன்பத்தின் மேல துன்பம், வியாதியின் மேல வியாதி, வறுமையின் மேல வறுமை, கடனின் மேல கடன் வாழ்க்கை தான் சாம்பலின் வாழ்க்கை. இது ஏன் வருகிறது? இது யார் மூலமா வருகிறது அப்படின்னா, ஒன்று
தேவன் இன்னார் என்பதை விளங்க வைக்கும்படியாய் தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். சில நேரங்களில நாம நம்மளுடைய உத்தமத்தை சார்ந்து நிற்போம் பாருங்க, அல்லது நம்மளுடைய பயபக்தியை சார்ந்து நிற்போம். அப்படி இல்லை அப்படிங்கும் பட்சத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற மார்க்கத்தை சார்ந்து நிற்போம். இன்னைக்கு உலகத்துல பலவிதமான மார்க்கங்கள் இருக்கு பாருங்க. கிறிஸ்தவத்தை கூட ஒரு மதமாக கன்வெர்ட் பண்றாங்க, இஸ்லாத்தை கூட ஒரு மார்க்கத்தை தழுவி கொள்றாங்க, இந்துலையும் கூட அது ஒரு மதத்தை சொல்றாங்க. இப்படி பலவிதமான இந்த மத சார்பு சாயத்தை மனிதர்கள் மேல பூசுறாங்க. சிலர் பூசுறது மாத்திரமல்ல, நான் அந்த மதவாதி என்கின்ற ஒரு லிஸ்ட்ல கூட போய் விடுகிறோம். ஆனா அது மிகப்பெரிய ஒரு தவறுதலான காரியம். தேவன் மனிதனை மதவாதியாகவும் படைக்கல, இனவாதியாகவும் படைக்கல, ஜாதிவாதியாகவும் படைக்கல, மொழிவாதியாகவும் படைக்கல. தேவன் மனிதனை தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தார், தன்னுடைய சாயலாய் படைத்தார், ஆணும் பெண்ணுமாகத்தான் படைச்சிருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் அறிய வேண்டியது என்னன்னா, நான் வாழுகிற ஒரு பூமி வேணா பேசப்படுகிற மொழியின் அடையாளத்தை சார்ந்திருக்கலாம், நான் வாழுகிற மக்கள் வேணா ஒரு இனத்தை சார்ந்து அடையாளத்துல இருக்கலாம். ஆனா என்னை படைத்த தேவன் என்னை தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தபடியினால என்னை மனிதனாக பார்க்கிறாரே தவிர ஒரு மார்க்கவாதியாகவோ அல்லது ஒரு தேசவாதியா பார்க்கறது இல்லை. இஸ்ரவேல் மக்கள் கூட ஒரு பஞ்ச காலத்திற்காக எகிப்துக்கு வருகிறாங்க. அவர்கள் எகிப்துக்கு வந்தபோது எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியா அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலினுடைய மகனாகிய யோசேப்பு தான் அதை அழைத்து அவர்களை எகிப்துல குடியமர்த்துகிறார். ஆனா அது ஒரு தற்காலிகமான சில காலங்களுக்காகத்தான் தேவன் முன் குறிச்சிருக்கிறார். இது ஆபிரகாமின் மூலமாக ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட உன் சந்ததி அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருப்பார்கள் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அது 400 வருஷம் தான் அடிமைத்தனங்கிறார். அப்ப அந்த 400 வருட காலத்திலையும் கூட இவர்கள் வந்து எகிப்து தேசத்துல சேருகிற போது செல்வ செழிப்பாக ஒரு அமர்த்தப்படுகிறாங்க. ஆனா யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்த பின்பு இப்ப தேச விரோதமான செயல்பாடுகள் ஈடுபடுகிறது பாருங்க. அதாவது எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலர் ஒருவேளை எகிப்தையே சொந்தமாக மாத்திட்டாங்கன்னா எகிப்திய தங்கள் தேசத்தை இழக்க வேண்டுமே என்று சொல்லி இனவாதிகளாய் சில பேர் எழும்புறாங்க. இன்றைக்கு இந்தியாவில கூட அப்படி சில பேர் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா கர்த்தர் இந்த தேசத்தை இஸ்ரவேலருக்கு கொடுக்கல. இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணின தேசம் கானான் தேசம். அந்த தேசத்துலதான் குடியிருந்தாங்க. பஞ்சத்து நிமித்தமாகத்தான் எகிப்துக்கு வந்தாங்க. ஆனா காலம் நிறைவேறின போது கர்த்தர் இப்ப இந்த தேசத்துல இருந்து இஸ்ரவேலை விடுதலையாக்கும்படியா ஒரு திட்டமிடுகிறார். அந்த திட்டத்துலதான் மோசேயை அழைத்து எகிப்து தேசத்திற்கு அனுப்பின போது பார்வோன் இஸ்ரவேலரை எகிப்தை விட்டு அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறார். அதாவது எகிப்திலையும் சுதந்திரமா வைக்கல, அவர்களை அடிமையா வைத்திருக்கிறாரு. செங்கல் அறுக்கிற வேலையில, கட்டடம் கட்டுகிற வேலைகளில, இன்னும் பலவிதமான கடினமான வேலைக்கு அவர்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் கடினமான வேலை செய்யும்படியா எகிப்துக்குள்ள வரல. அந்த எகிப்து செல்வ செழிப்பா மாறுவதற்கு காரணமே யாருன்னா இந்த இஸ்ரவேலருடைய மகனாகிய யோசேப்பு தான். இந்த யோசேப்பு எகிப்து தேசத்தினுடைய பிரதம மந்திரியா இருந்தாரு. ஒரு ஆண்டு கொண்டு இருந்த தலைமுறை தான் எகிப்துக்குள்ள உள்ள வந்தது. ஆனா நாட்கள் போக போக யோசேப்பை அறியாத அந்த பார்வோன் எழும்பி இஸ்ரவேலரை கொடுமைப்படுத்தின இந்த காலத்துல இந்த நாட்கள் நிறைவேறின போது மோசேயை அனுப்புகிற போது பலவிதமான வாதைகளின் மூலமாக எகிப்தில இருந்து இஸ்ரவேலரை விடுதலையாக்குவதற்கு கர்த்தரே சில காரியங்களை அனுமதிக்கிறார். அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு பார்வோன் தன்னை கடினப்படுத்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தருடைய கரம் எகிப்து தேசத்துல பாரமாக மாறினது. அதில ஒன்றுதான் யாத்ராம புஸ்தகத்தினுடைய 9வது அதிகாரம் 1 சொல்லப்பட்டிருக்குது. அதுல 8வது வசனத்துல அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி
உங்கள் கைப்பிடி நிறைய சூளையின் சாம்பலை அள்ளி கொள்ளுங்கள், அதை பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு நேராக இறைக்க கடவான். அது எகிப்து தேசம் எங்கும் தூசியாகி எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தங்களான கொப்பளங்களைப் போல எழும்ப பண்ணுவேன். அப்படியே அவர்கள் சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்வோனுக்கு முன்பாக வந்து நின்றார்கள். மோசே அதை வானத்திற்கு நேராய் இறைத்தான். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எரிபந்தங்களான கொப்பளங்கள் எழும்பிற்று. சாரி, இவர்களை செங்கல் சூளை வேலைக்குத்தான் பயன்படுத்தினாங்க. ஆனா அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலியை கொடுக்கல. இதுதான் பாருங்க, இந்த வியாதியினுடைய பின்னணியில வேலை செய்கிற சாபங்கள். அந்நியருடைய காரியங்களின் மேல நம்ம கவனமா இல்லைன்னா கர்த்தரே அந்த அந்நியருக்கும் தேவனாய் இருக்கிறபடினால அதை நமக்கு வேதனையாக மாத்தி விடுவார். இவர்கள் செங்கல் அறுத்தாங்க, அதற்கு கூலி கொடுக்கல. ஆனா கூலி கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, எங்களை நாங்கள் ஆராதிப்பதற்கு எங்கள் தேவனண்டையில போவதற்கு நீ அனுப்பிவிடு என்று மோசேயின் மூலமாய் கர்த்தர் சொன்ன போது பார்வோன் அதற்கு கீழ்ப்படியாததுனால எந்த செங்கல் சூளைக்கு என்று சொல்லி அக்கினியிலிருந்து வரக்கூடிய சாம்பலை எடுத்து நீ ஜனங்களுக்கு முன்பாக பார்வோனின் சமூகத்துல தூவு, கட்டாயம் இது ஒரு வியாதியா மாறும் அப்படின்னு சொன்ன போது அப்படியே மோசே செய்யறாரு. எகிப்துல பார்வோனுடைய வீட்டிலிருந்து ஆடு மாடு மிருக ஜீவன்கள் வரைக்கும் கொப்பளங்களினாலே அவர்களை வேதனைப்படுத்தியதாம். இதுதான் பாருங்க சாம்பலினுடைய அடையாளம். வியாதி, வறுமை, தரித்திரம் இது எப்படி வந்தது அப்படிங்கிறதை காட்டிலோ இதற்கு பின்னணியில வேலை செய்ததுதான் சாம்பல். இப்ப இந்த உலகத்துல சாம்பல் எனப்பட்டது அழிவுக்குரியதா மாறுது. அதே சாம்பலை தேவ சமூகத்துல தேவனுடைய பிள்ளைகள் தங்களை தேவனிடத்தில் திருப்பிக் கொள்வதற்கு அடையாளமாக பூசிக்கொண்டிருந்திருக்கிறாங்க. இதை நீங்க எஸ்தரின் புஸ்தகத்துல பார்க்கலாம். எஸ்தர் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல இப்பொழுது இஸ்ரவேலர் எருசலேம் தேசத்தை இழந்து பாபிலோன்ல அடிமைப்பட்டிருக்கிறாங்க. அதாவது எகிப்துல அடிமையா இருந்தது கூட யோசேப்பு நிமித்தமா எகிப்துக்கு வந்தாங்கன்னு சொல்லலாம். ஆனா இன்றைக்கு பாபிலோனுக்கு வந்தது என்னன்னா, பாபிலோன்ல இவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஒருத்தருமே கிடையாது. ஏன்னா எருசலேம்ல தேவன் நியமித்த பிரமாணத்தின்படியும் கட்டளையின்படியும் அவர்கள் வாழாம போயிட்டாங்க. இத தானியேல் 9வது அதிகாரத்துல கூட தானியேல் தன் மேல சாம்பலை பூசிக்கொண்டு உபவாசித்த போது எரேமியாவின் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்துதான் இப்பொழுது காலம் நிறைவேறிவிட்டது, அனுகிரக காலம் வந்துருச்சு, 70 வருஷம் அடிமைத்தனம் அப்படின்னு இருக்கிறார். அந்த 70 வருடம் நிறைவேறிவிட்டது என்று அறிந்துதான் அந்த உபவாசித்து ஜெபம் பண்ணி இருக்கிறார். அதாவது உதவி செய்ய முடியாத ஒரு இடத்துல இருந்தாலும், உதவி செய்வதற்கு மனிதர்கள் யாருமே இல்லாமல் இருந்தாலுமே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிய கர்த்தருடைய ஜனத்திற்கு எந்த இடத்திலும் கர்த்தரால உதவி செய்ய முடியும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த சம்பவத்தை கர்த்தர் வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இந்த எஸ்தரின் காலகட்டத்துல சகல இஸ்ரவேலரும் தேசம் எங்கு சிதறி கிடக்கிற போதுதான் இந்த பாபிலோன் தேசத்துல அடிமைகளாய் சிறுமைப்பட்டவர்களாய் நுகத்தை சுமக்கிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த இந்த மக்களுக்கு எதிர்பாராத விதமாய் அகஸ்வரு ராஜாவினுடைய மனைவியாக கூடிய ஒரு கிருபையை தேவன் எஸ்தருக்கு கொடுக்கிறார். எஸ்தருடைய தாயும் தகப்பனை இறந்து விடுகிறாங்க. எஸ்தருடைய சித்தப்பாவாகிய மொர்தெகாய் வளர்த்தி கொண்டிருக்கிறார். அகஸ்வரு ராஜா தன்னுடைய மூத்த மனைவியாகிய வஸ்தியை தள்ளிவிட்டு அந்த வஸ்தியின் ஸ்தானத்திற்கு தேசமெங்கும் இருக்கிற கன்னி பெண்களை தேடி அவர்களை ராணியாக்கி ராஜாவுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேசத்துல ஒரு தீர்மானம் நிறைவேறின போதுதான் வேத சொல்லுது எஸ்தர் ராணியாக மாறிவிட்டாங்க. எஸ்தர் ராணியானது மாத்திரமல்ல, இந்த மொர்தெகாய் தன் இனத்தை குறித்து
எஸ்தர் ராஜாவினுடைய அரண்மனையில அறிவிக்க கூடாது என்று சொல்லி அதை மறைத்து வைக்கும்படியாய் கட்டளை கொடுத்தார். இன்றைக்கு சில பேருடைய வாழ்க்கையில பாருங்க, சில விஷயங்கள் மறைக்க வேண்டியதுன்னு இருக்கும், ஆனா அதை எல்லாரிடத்திலும் போய் சொல்லிடுவாங்க. எசேக்கியா ராஜா எப்படி தன் சுகமானதை அறிவிக்க, அதே பாபிலோன் தேசத்து ராஜா வந்து எருசலேமில் விசாரிக்க வந்த போது அங்க இருக்கிற பொக்கிஷ சாலைகள் எல்லாவற்றையும் திறந்து காமித்தான். அதை ஏசாயாவின் மூலமாய் கடிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார். எதற்காக நீ இதை காண்பித்தாய்? நாளொன்று வரும் பாபிலோனிய ராஜா இதெல்லாம் பொக்கிஷத்தை எல்லாம் எடுத்து போய் விடுவான் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சில ரகசியத்தை காத்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் வேணும். ஒரு வசனம் சொல்லுகிறது, ஞானி கூட நீதிமான் ரகசியத்தை பாதுகாக்கிறான். சில விஷயங்கள் வந்து பாதுகாக்கப்படணும். ஒரு நாட்டினுடைய இறையாமை கூட பாதுகாக்கப்படுது பாருங்க. சில விஷயங்கள் நாட்டினுடைய இராணுவ கிடங்குகள், யுத்த ஆயுதங்கள் எல்லாம் கூட அதை பாதுகாப்பா வைக்கிறது மாத்திரமல்ல, அது இருக்கிற இடத்தை வந்து வேற யாருக்கும் அறிவிக்க கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். அதே போலதான் இங்க மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி வைக்கிறார், உன் இனத்தை குறித்து யாரிடத்திலும் சொல்லாதேனார். அதனாலதான் அந்த பெண்ணினுடைய பெயரே எஸ்தர் என்றா மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படிங்கிறாங்க. மறைக்கப்பட்ட ரகசியம் அப்படிங்கிறதை காட்டிலும் நட்சத்திரமாமா, நட்சத்திரம் தான் இருட்டுலதான் இருக்குது, ஆனா அது மறைவா இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த காலகட்டத்துலதான் மொர்தெகாய் அகஸ்வேரு ராஜாவினுடைய அரண்மனையின் முற்றத்துல இருக்கிறப்ப, இந்த அகஸ்வேரு ராஜாவினால உயர் பதவிக்கு கொண்டு வரப்பட்ட ஆமான், ஒருவேளை IAS IPS அதிகாரி மாதிரி இருக்கலாம் பாருங்க, அவர் ஒரு கமிஷனரா கூட இருக்கலாம். அந்த தேசத்துல இருக்கிற எல்லா வீரர்களும் இந்த ஆமானை தலை வணங்கி நமஸ்காரம் பண்றாங்க. ஆனா இந்த மொர்தெகாய் அப்படி வணங்கல. காரணம் என்னன்னா, இஸ்ரவேலருக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கிறது, மனிதர்களை வணங்க கூடாதுன்னு. ஆனா நம்ம இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்துல இல்ல, நாம இருக்கிறது பாபிலோன் தேசத்துல. பாபிலோனுடைய சட்ட திட்டத்துக்கெல்லாம் கட்டாயம் நம்ம கீழ்ப்படிந்தாகணும். இயேசுவே இதை சொல்றாரு, ஒரு ராஜாவுக்கு குமாரனா இருந்தாலுமே ராஜ அரண்மனையில எல்லாருமே வரி செலுத்துற போது ராஜகுமாரனும் வரி செலுத்தணும். ஏன் அப்படின்னா, ராஜகுமாரனே வரி செலுத்தும் போது நாம ஏன் வரி செலுத்தாமல் இருக்கலாமா என்று அது ஒரு மாதிரியா இருக்கணும்னு சொல்லிதான் பேதுருவினிடத்துல சொல்லி ஒரு மீனின் வயிற்றுல இருக்கிற வெள்ளி பணத்தை எடுத்து உனக்காகவும் எனக்காகவும் வரி பணம் செலுத்துங்கிறார். அது மொர்தெகாயினுடைய சட்டத்திட்டம் ஒருவேளை இஸ்ரவேல்ல ஓகே, ஆனா பாபிலோன் சட்டத்திட்டம் வேற. ஆனா இவர் சட்டத்தை மீறுகிறார். இதற்கு ஏதோ ஒரு தண்டனை மொர்தெகாய்க்கு கொடுக்கலாம். ஆனா இந்த ஆமான் கடும் கோபத்தோட போய் இந்த மொர்தெகாய்க்கு இனத்தார் யாவரையுமே ஒரே நாள்ல உயிரோடு இருக்கக்கூடாது, அதை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி தேசம் எங்கும் இருக்கிற யூதர்களை அழிக்கும்படி ஒரு மாதத்தை குறிக்கிறார். ஆதார் மாதம், இதுதான் ஆதார் மாதம் என்று சொல்லப்பட்ட இந்த ஆதார் மாதத்துல உலகம் எங்கும் இருக்கக்கூடிய யூதர்களை எல்லாம் அழிக்க சட்டம் இயற்றி விடுகிறாங்க. இதை கேட்ட சிறியோரிலிருந்து பெரியோர் வரைக்கும் இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையில் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகளை அனுப்பப்பட்டது. யோசிச்சு பாருங்க, சிறியோர் என்ன தப்பு பண்ணாங்க, பெரியோர் என்ன தப்பு பண்ணாங்க. ஒருவேளை தண்டனை கொடுக்கணுமா இருந்தா மொர்தெகாய்க்கு தண்டனை கொடுக்கலாம், அவர் தான் வணங்காம போயிட்டார். சம்பந்தமே இல்லாம தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இந்த ஆதார் மாதம், அதாவது 12வது மாதம் அப்படிங்கிறாங்க, நம்மளுடைய இந்திய அல்லது நாள்காட்டியின்படி இது
பிப்ரவரி அல்லது மார்ச் இடைப்பட்ட இந்த மாதங்கள் தான் ஆதார் மாதமே. இப்ப இந்த மாதத்துல என்ன பண்ணிடணும்னா இவர்களை அழிக்கணும் ஒரே மாதத்துல என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டு தேசம் எங்கும் போன போது அழிவு வந்து விட்டது. தன் மேல ஒரு பெரிய தண்டனை வந்துருச்சு. தனக்கு உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாத இடத்துல ஒரு அடிமைகளாய், அனாதைகளா, திக்கற்ற பிள்ளைகளா, அந்நியராய் இருக்கிற இந்த இஸ்ரவேலர் தங்கள் மேல சாம்பலை பூசிக்கொண்டு ரெட்டுடுத்தி தேவனை நோக்கி முறையிடுகிறாங்க. இதுதாங்க நம்மளுடைய தேவன் எனப்பட்டவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கிறவர். ஒருவேளை இந்த நாட்களில உதவி செய்ய ஒருவருமே இல்லை, என்ன மேல வந்திருக்கிற இப்பேற்பட்ட தண்டனைக்கு நான் பாத்திரவானும் அல்ல, எனக்காக நீதி பேச யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த நாள்ல நீங்கள் இருக்கலாம். அங்க பாபிலோன் தேசத்திலையும் அவர்களுக்காய் பேசுவதற்கு ஒருத்தருமே கிடையாதுங்க. சார், நீங்க இயற்றி இருக்கிற சட்டம் தப்பான சட்டம், தப்பு செய்தது ஒரு மனிதன், நீங்க அந்த ஒரு மனிதனை தண்டிக்கிறத விட்டு போட்டு ஒரு இனத்தையே அழிக்கிறது சரியா என்று கேட்கறதற்கு அந்த ஊர்ல ஒருத்தருமே இல்லை. ஆனா வானத்தையும் பூமியை உண்டாக்கிய கர்த்தர் தற்காலிகமாக பாபிலோனுக்கு இந்த இஸ்ரவேலரை சிறைப்பிடிக்கும்படியாய் அனுமதி கொடுத்த கர்த்தர் உடன்படிக்கை பெட்டியையும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்களையும் பாபிலோனுல பத்திரமா கஜானாவில பாதுகாத்து கொண்டு இருக்கிற கர்த்தர் இவர்கள் படுகிற உபத்திரவத்தை அறிந்திருக்கிறார். போல இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஏதாவது பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு யாருமே இல்லை பிரதர், நான் ஒரு அனாதையா நிக்கிறேன். அன்றைக்கு எகிப்து தேசத்திலேயாவது இந்த இஸ்ரவேல் மக்களிடத்துல நீதிக்காக தேவனிடத்துல பேசுறக்கும் பார்வோனிடத்துல பேசுறக்கும் ஒரு மோசே எனப்பட்ட ஒரு மனிதன் இருந்தார். ஆனா இந்த பாபிலோன் தேசத்துல இன்றைக்கு தேவனிடத்துல பேசுறதுக்கு ஆள் இல்லை. அடுத்து தவறுதலான சட்டத்தை ஏற்றி இருக்கிறீங்க அப்படின்னு அகஸ்வர ராஜாவின் இடத்துல பேசுறதுக்கும் ஆள் இல்லை. அந்த நிலைமையை போல என் நிலைமை இருக்கிறது, எனக்காக பேசுறதுக்கு யாராவது இல்லையா என்கின்ற ஒரு நிலைமையில இருக்கலாம். இதுதாங்க சாம்பலில் இருந்து தேவன் சிங்காரத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அடையாளம். தேவனே இல்லை என்கின்ற ஒரு இறுதியை நமக்கு வந்துடக்கூடாது. அன்றைக்கு பாபிலோன்ல இருந்த மக்கள் கூட பாபிலோனியரை போல மாறிட்டாங்க. அதாவது கர்த்தர் எனப்பட்டவர் கொடூரமானவர் போலவும் இரக்கம் இல்லாம பாபிலோனியர் கையில வித்து போட்ட மாதிரியும் அநேகர் தவறுதலான காரியத்தை இஸ்ரவேலருக்குள்ள போதிச்சாங்க. ஆனா கர்த்தர் இந்த இஸ்ரவேலருக்கு ஒரு தேசத்தை கொடுக்கும் போது இந்த தேசத்துல வாழ வேண்டிய முறைமைகளையே ஏற்படுத்தினார். அவர்கள் வேதத்தை விட்டு தங்களை விலக்கிட்டாங்க. அதனாலதான் ஓசியாவின் மூலமா கர்த்தர் சொன்னார், நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன்னார். அதுபோல இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதோ ஒரு சபைக்கு போறோம், ஏதோ வேத வாசிக்கிறோம், ஏதோ ஜெபம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை வாழாதபடி இயேசு விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழணுங்க. இயேசு என்ன சொல்றாருன்னா, இந்த வேத வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருமழை வரும், பெருவெள்ளம் வரும், காற்று அடிக்கும், அந்த வீட்டின் மேல் மோதியும் அந்த வீடு இடிந்து போகாது. காரணம், அந்த வீடு கண்மலை ஆகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்குதுங்கிறார். ஆனா வசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவன் எவனோ அவன் மணலின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருமழை வரும்போது, பெருவெள்ளம் வரும்போது, காற்று அடிக்கும் போது அந்த வீடு அட்ரஸ் இல்லாம போய் விடுங்கிறார். இப்ப நீங்களும் நானும் வேத வசனத்தின்படி வாழணும். எப்படி சார் என்னால வேத வசனத்தின்படி வாழ முடியறது இல்லையே? வசனம் சொல்லுகிறது பாவமே செய்யாத ஒரு மனுஷன் இல்லையேங்குது. எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோங்குது. அதே வேதம் சொல்லுது தேவனாலே பிறந்த எவனும் பாவம் செய்யான்குது. இப்ப எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர் ஆன அந்த லிஸ்ட்ல இருக்கிறோமா, இல்ல தேவனால் பிறந்த மனுஷனை போல பாவம் செய்யாதவர் இருக்கிற மாதிரி இருந்தா முதல்ல கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீங்களும் நானும் அடக்கம் பண்ணப்படணும். பாருங்க, ஒரு மனிதன் மரிக்காம அந்த மனிதன் மேல இருக்கிற பாவங்களும் மரிக்காது.
அப்ப பாவங்கிறது நம்ம செஞ்சதுனால வரலைங்க. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் என்று தாவீது சொல்றார். எந்த தாயை குறித்து சொல்றாருன்னா, ஆதியில தேவனாலே படைக்கப்பட்ட மனுஷி தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக சாத்தானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்து தன் கணவனுக்கு கொடுத்து தேவனாலே ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்ட உடனேதான் அந்த மனுஷியின் இடத்திலிருந்து பிறந்த எல்லோருக்குள்ளேயுமே பாவம் செய்யக்கூடிய சுபாவம் உள்ளே இருக்குது. அதனால நம்ம பாவத்துல பிறந்ததுனாலதான் பாவம் செய்யறோமே தவிர நம்ம பாவம் செய்து பாவியில மாறல. அப்ப நம்ம மரித்தாதான் பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அப்ப மரித்துட்டோம்னா நம்மளால வாழ வேண்டிய அவசியமே இல்லையே, வாழவே முடியாதே அப்படின்னா வேதம் சொல்லுதுங்க, அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் அப்படிங்கிறதான். இப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள என்னுடைய பாவத்தை ஒப்பு கொடுத்து அவருக்குள்ள நான் அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமா ஞானஸ்தானம் எடுத்து அவராலே பெற்ற அபிஷேகத்துக்குள்ள வரும் பொழுதுதான் பாருங்க இந்த சிங்காரம் எனப்பட்டது வரும் இல்லையா. அந்த சாம்பலின் வாழ்க்கை தான். இப்ப சிங்கார அனுபவத்துக்கு வரணும்னா அந்த ஏசாயா 61:1 சொல்லப்பட்டபடி கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அப்ப கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவரை பெறணும். இது கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவரை ஏதோ விசேஷித்தவர்கள் பெறுவாங்க, வரம் பெற்றவங்க பெறுவாங்கன்னு சொல்ல, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது தன்னிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியானவரை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னார். இப்ப தேவனுடைய ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும், எல்லோரும் பெற்றுக்கொள்ளலாம். லூக்கா 3வது அதிகாரம் 21வது வசனத்துல அன்றைக்கு யோவான் சானவனுடைய பிரசங்கத்தை கேட்டு, அதாவது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோன்னு அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆயக்காரர்கள், பாவிகள், ஜனங்கள், இன்னும் போர்ச்சேவர்கள் எல்லாம் நான் தங்கள் பாவங்களை அறிக்கை பண்ணி ஞானஸ்தானம் எடுத்துட்டு போறாங்க. அவர்கள் மத்தியில இயேசுவும் வருகிறார். ஞானஸ்தானம் எடுக்க வருகிற போது யோவான் சானகன் சொல்றார், நான் உம்மாலே ஞானஸ்தானம் எடுக்க நீர் என்னிடத்துல வந்து எடுக்கலாமா அப்படிங்கிறார். ஆனா தடை பண்ணாதபடி இப்படி தேவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று யோவான் இடத்துல சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து அவர் ஜெபம் பண்ணின போது வானம் திறக்கப்பட்டதுங்க. தேவாவியானவர் புறாவை போல அவர் மேல வந்தார். அதாவது தாவீதின் நாட்கள்ல கூட அபிஷேகம் ஒரு பாத்திரத்துல இருந்து எடுத்து ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக ஒரு குறிப்பிட்ட மனிதனை அபிஷேகம் பண்ணி சாமுவேல் இடத்துல சொல்றார். ஆனா இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது ஒரு குறிப்பிட்ட பாத்திர அபிஷேகம் இல்லைங்க, வானம் திறந்து அபிஷேகிச்சிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெறுகிற போதுதான் சாம்பலுக்கு பதிலா சிங்காரம் வரும். வேதம் சொல்லுகிறது, இந்த எஸ்தர் முதல் கொண்டு அந்த நாட்களில் இருக்கிற சகல யூதரும் தங்கள் மேல சாம்பலை பூசிக்கொண்டு ரெட்டுடுத்தி தங்களை இந்த எகிப்து தேசத்திற்கு வருவதற்கு காரணமாயிருந்த கர்த்தரும் அந்த எகிப்திலிருந்து விடுதலையாகி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தவருமாகிய கர்த்தரை நோக்கி வேத வசனத்தை விட்டு மீறி இன்றைக்கு பாபிலோனுக்கு அடிமையாய் வந்து இதற்கு பின்னணியில் இருக்கிற கர்த்தரை நோக்கி உபவாசிக்கிறாங்க. இந்த ஆதார் மாதத்தில இவர்கள் எதையெல்லாம் அனுபவிச்சாங்கன்னா அழுகையோடு இருந்தாங்க, கிழிக்கப்பட்ட வஸ்திரத்தோடு இருதயத்தோடு இருந்தாங்க, புலம்பலோடு கூட வாழ்க்கை இருந்தாங்க, மகா துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. அடுத்து இவர்கள் உபவாசித்து தேவனை நோக்கி கதறி கொண்டிருந்தாங்க. அதே இந்த மக்கள் 9வது அதிகாரத்தினுடைய 17 - 19 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்குங்க. எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17 - 19 வசனத்துல ஆதார் மாதத்தின் 13ஆம் தேதியில் இப்படி நடந்தது. 17ஆம் தேதியிலே இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள்.
சூசானில் உள்ள யூதரோவென்றால் அந்த மாதத்தின் 13ஆம் தேதியிலும் 14ஆம் தேதியிலும் ஏகமாய் கூடி 15ஆம் தேதியில் இளைப்பாரி அதை விருந்துண்டு சந்தோஷப்படுகிற பண்டிகை நாளாக்கினார்கள். ஆதலால் அலங்கமில்லாத ஊர்களில் குடியிருக்கிற நாட்டுப்புறத்தாரான யூதர்கள் ஆதார் மாதத்தின் 14ஆம் தேதியை சந்தோஷமும் விருந்துண்கிற பூரிகை நாளும் ஒருவரோடு ஒருவர் வரிசை அனுபவிக்கிற நாளாக்கினார்கள். இதுதான் பாருங்க, துயரப்பட்ட அந்த இடத்துல இருந்து கர்த்தர் மகிழ்ச்சியின் இடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்ப இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் துயரத்தில இருந்து மகிழ்ச்சிக்கு வரணுமா அல்லது சாம்பலில் இருந்து சிங்காரத்துக்கு வரணும்னா கர்த்தர் ஏற்படுத்தினது என்னன்னா, ஆதார் மாதத்தினுடைய அடையாளமே என்னன்னா அது ஒரு மகத்துவமான மாதம் அல்லது உன்னதமானதுன்னு அர்த்தம். ஆதார்னா உன்னதமான மகத்துவமான. ஆனா தேவனற்று வாழ்ந்தோம்னு வைங்களேன், தேவனை தேடாம வாழ்ந்தோம்னு வைங்களேன், இந்த மகத்துவத்துக்கு பதிலா அது வேதனையில வந்தது வேதனையாவே முடிஞ்சிடும். அப்படி இல்லாம தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலாய் மாறுவதற்கு தேவன் பக்கமா திருமணம்னா எந்த ஆதார் மாதத்துல இவர்களுக்கு அழிவு குறிக்கப்பட்டதோ அதே ஆதார் மாதத்துல இவர்களை வாழ வைக்கிற தேவனிடத்துல போய் தங்களை சரணடைஞ்சாங்க. அவர்களை களிப்போடு கூட நடத்தினார். இப்படி இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் தேவனை வாழக்கூடிய அந்த கிருபையை சார்ந்து நிற்போம். சாம்பலிலுக்கென்று கர்த்தர் நம்மளை சிருஷ்டிக்கல. யோபு வியாதி நிமித்தமாய் சாம்பலை தன்மேல பூசிக்கொண்டிருந்தார். ஆனால் யோபுவை சிருஷ்டித்த கர்த்தர் யோபு 36வது அதிகாரத்துல இருந்து 42வது அதிகாரம் வரைக்கும் யோபுவினிடத்துல பேசுறார். என்னாலே படைக்க முடியாத ஒன்று உண்டா? இந்த உலகத்துல இருக்கிற அத்தனையும் நான் தான் சிருஷ்டித்தேன் என்று யோபுவுக்கு ஒன்பையா விவரித்து காண்பிக்கிறார். இப்ப 2வது விசை யோபு சாம்பலில போய் உட்கார்றார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் என்றான். இதற்கு முன்பாக வியாதியை நினைச்சு மனஸ்தாபப்பட்டார், இழந்து போனதை நினைச்சு மனஸ்தாபப்பட்டார், எல்லாம் எதிராயிருக்குதுன்னு மனஸ்தாபப்பட்டார். ஆனா இன்றைக்கு இந்த சாம்பலை எடுத்து எதுக்கு பூசிட்டு இருக்கிறார்னா, இப்பேற்பட்ட தேவனை நான் அறியாம போயிட்டேனே, இப்பேற்பட்ட தேவன் இருக்கிறார் என்கிறதை குறித்து அறிவில் எனக்கு இல்லாம போயிட்டே என்று சொல்லி தன் மனதை ஸ்தாபத்துக்குள்ள கொண்டு போனார். உபவாசங்கிறது ஏதோ வெறுமனையே தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டோ அல்லது பசியும் பட்டினியோடு இருக்கிறது இல்ல உபவாசம். நம்மளுடைய மனசு நம்மை சிருஷ்டித்த தேவனுடைய சாயலா போகணும். இப்ப எகிப்து தேசத்துல கூட சாம்பலின் மூலமாய் எரிபந்தங்களான கொப்பளங்கள் வந்தது எதற்காகனா, பார்வோன் தேவனை அறியணும், இஸ்ரவேல் தேவனை அறியணும். அதே போல பாபிலோன் தேசத்துல சிறைப்பட்டு இருந்த இஸ்ரவேலருக்கு கூட இந்த சாம்பலும் வேதனையும் அழுகையும் புலம்பலும் எதற்கு வந்ததுன்னா, இது தற்காலிகமாக ஒரு 70 வருஷத்துக்கு வேதனை என்பதை, தேவன் நல்லவர் என்பதை இந்த பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கிற யூதர்களும் அறியணும். அதே மாதிரி யோபுவும் கர்த்தரை அறியும்படியாக தேவன் ஏற்படுத்தினார். ஒருவேளை இந்த நாட்களில நீங்களும் இதே ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா, பிரச்சனைக்காக தேவ சமூகத்துல வராதீங்க. தேவன் மிக பெரியவர் என்பதை அறியும்படியாய் தேவ சமூகத்துக்கு வாங்க. இந்த ஆதார் மாதம் ஒரு உன்னதமான மாதமா உங்களுக்கும் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இது உன்னதமான தேவன் ஆண்டவரே, உம் மண்டையில வருகிற அந்த மாதங்கள், இடங்கள் அனைத்தும் உன்னதமானதா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆதார் மாதமாகிய உன்னதமான மாதத்துல ஆண்டவரே, அன்றைக்கு எப்படி பாபிலோன்ல சிறைப்பட்டு இருந்த யூதர்கள் ஒரு விதமான வேதனையோடு துன்பத்தி நிமித்தமாய் இடத்துல வந்து ஒரு கலிகூர்தலை கண்டடைந்ததை போல இந்த நாட்களில நாங்களும் எங்கள் ரட்சிப்பின் அதிபதியின் இடத்துல ஓடி வர, அந்த ரட்சகர் தரக்கூடிய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க கர்த்தர் கிருபை தாரும்.
ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள மிஷனரி சகோதரர் ஜெயபால், இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்கள், சேலையூர், சென்னை, தென்னிந்தியா. மிஷனரி பிரதர் ஜெயபால், ஜீசஸ் பிளஸ் மினிஸ்ட்ரீஸ், சேலையூர், சென்னை, சவுத் இந்தியா.